திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 159. தக்ஷகாண்டம் ததேசி படலம் பகுதி 2. சிவபரத்துவத்தை ததேசி முனிவர் அருளி வருகின்றார். அந்தணர்க்கு ஆதி ஈசன் ஏனையோர்க்கு அரியே வேதா இந்திரன் என்று வேதம் இயம்பிய மறையோர் தங்கள் முந்தையின் முதலை நீத்து முறையகன்று ஒழுகல் பெற்ற தந்தையை விலக்கி வேறு தேடுவான் தன்மையன்றே என்று பிராமணர்களுக்கு அதிதெய்வமாயிருப்பவர் முழுமுதல் கடவுளாகிய சிவபெருமான் மற்றைய 3 வர்ணத்தாருக்கும் அதிதெய்வம் முறையே ஹரி, பிரம்மா, இந்திரன் என்று வேதங்கள் கூறுகின்றன. துவம் தேவேஷு பிராமணோ அசி என்று தொடங்குகின்ற சாமவேத சதபத பிராமணம் இதனை நிரூபிக்கின்றது. விப்ரா விப்ரஸ்ய என்ற ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் இதனை கூறுகின்றது. பிரம்மணோதிபதி என்ற நாராயண உபனிஷத்தின் வாக்கு விப்ராணாம் தைவதம் சம்புகு என்று ஆரம்பிக்கின்ற மனுஸ்மிருதியின் ஸ்லோகங்கள் இவைகளெல்லாம் இதற்கு பிரமாணங்கள். காயத்ரி மகாமந்திரத்தின் அரும்பொருளாய் உள்ளவர் சிவபெருமான் என்பது மற்றும் அவரே சர்வ பிராமணகுல உபாசியர் என்று பண்டை காலம் தொட்டு அனுஷ்டானத்திலும் வந்து கொண்டிருக்கின்றது. சாமவேதம் பிரபத பிராமணம் கூறுகின்றது. துவம் தேவேஷு என்று தொடங்குகின்ற அந்த மந்திரத்தில் ருத்ரமூர்த்தி என்னும் நீ தேவர்களுள் பிராமணன், நான் மனிதர்களுள் பிராமணன். பிராமணன் பிராமணனை அன்றோ வழிபடுவான், ஆதலின் யான் உன்னை வழிபடுவேன், உன்னுடைய ஆணையை ஏற்று இக்கருமத்தை செய்கின்றேன் என்று அதனுடைய அர்த்தம் வருகின்றது. கிருஷ்ண யஜுர்வேத ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து கூறுகின்றது. பிராமணர்கள் அந்த வித்வான், அதாவது முற்றறிவுடைய பெரிய பிராமணனிடத்து மனத்தையும் சித்த விருத்திகளையும் சேர்த்திடுவர் என்று கூறுகின்றது. இவ்வாக்கியங்களால் பரமசிவன் ஒருவனே பிராமணோபாஸ்யன் என்றமை பொருந்தி வருவதை அறியலாம். காஞ்சி புராணமும் பிராமணனியே கடவுளர் தம்முட் பிஞகா ஏனையர் தம்முட் பிராமணன் யானே பிராமணன் தனக்கு பிராமணன் கதி என்று சாற்றுகின்றது. இவற்றையெல்லாம் தழுவிதான் மனுஸ்மிருதியும் கூறுகின்றது. விப்ராணாம் தைவதம் சம்பும் க்ஷத்ரியானாந்து மாதவக என்று ஆரம்பித்து பிராமணருக்கு தெய்வம் சிவன், க்ஷத்திரியருக்கு தெய்வம் விஷ்ணு, வைசியருக்கு தெய்வம் பிரம்மன், சூத்திரருக்கு தெய்வம் கணநாயகன் என்று விளக்குகின்றது. கணநாயகன் என்பது மருதநில கடவுளான இந்திரன். உண்மை இவ்வாறு இருக்க சிவபெருமானை வழிபடாது ஏனைய கடவுளரை பரமுக்தியின் பொருட்டு வழிபடுவார் ஒருபோதும் துக்க நிவர்த்தி எய்தப் பெறார். பின்னர் தக்ஷன், உம்முடைய ருத்திரரைப் போலவே 11 ருத்திரர் உள்ளார்கள், வடகீழ் திசையில் ஈசான ருத்திரரும் இருக்கின்றார், அவர்களுக்கே முன்பு அவிஸ்பாகத்தை கொடுத்து வேள்வியை முடிப்பேன் என்று கூற அதற்கு ததீசி முனிவர் பதில் கூறுகின்றார். உலகங்கள் எல்லாவற்றையும் சம்ஹரித்து தன்னுள் ஒடுக்கி பின்னும் அவற்றையெல்லாம் தாதையாய் தந்து எவரும் நினைத்தற்கும் அரிய தன்மையோடு இருக்கும் மகாருத்ரமூர்த்திக்கு நீ சொன்ன ருத்ரர்களெல்லாம் ஒப்பாக மாட்டார்கள். ஏனென்றால் நீ சொன்ன இந்த ருத்ரமூர்த்திகளெல்லாம் சிவபெருமானினுடைய திருவருளால் அவருடைய வடிவத்தையும் பெயரையும் பெற்ற ருத்ரர்கள். யாம் கூறிய சிவபெருமான் ஒருவரே ருத்ரமூர்த்தி என்பவர். அவரே உயர்ந்த பரம்பொருளாய் உயிருக்கு உயிராய் நிருத்தம் செய்கின்ற நித்தியர். அவருடைய திருவடிகளை தியானித்தோர் அவருடைய திருமேனியையும் திருநாமத்தையும் தாங்குவார்கள். அப்படி சிவசாரூபம் பெற்ற ருத்ரர்களின் தொகையை சொன்னால் எண்ணி முடிக்க முடியாது. எனவே தக்ஷ பிரஜாபதியே, இந்த ருத்ரர்களெல்லாம் மகாதேவருக்கு எப்படி சமமாக ஆவார்கள்? தக்ஷா, உலகத்தில் எந்த மகாத்மாக்கள் பரம காரணராகிய சிவபெருமானை தியானிக்கின்றார்களோ அவர்கள் சாரூபிய பதவியை அடைந்ததால் அல்லவா அந்த எல்லோரும் ருத்ரர்கள் என்று பிரசித்தி பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் சாரூபியத்தை அடைந்தால் மட்டிலும் யாகத்தில் பரமசிவனைப் போல பூஜிக்க தகுதி உள்ளவர்களாக ஆக மாட்டார்கள். இவர்களெல்லாம் பிரம்ம விஷ்ணுக்களுக்கு மேற்பட்டவர்கள்தான், சந்தேகமில்லை. அப்படி இருந்த போதிலும் இவர்கள் மகாதேவ பக்தர்களாய் முன்பு பதவியை விரும்பி தங்கள் பதவிகளை அடைந்தவர்களே ஆவார்கள். எனினும் இவர்கள் பரமேஸ்வரனுக்கு உரியதான சிறந்த ஹவிஸை உனது யாகத்தில்
பெற்றுக்கொள்ளவோ சாப்பிடவோ தகுதி அற்றவர்கள். தேவேசனான ஈஸ்வரன் முன்பு இவர்களினுடைய தபத்தின் காரணமாக பிரசன்னமடைந்து தனது உருவத்தை கொண்ட ஈசானரை திக்பாலகர்களுள் ஒரு திக்குக்கு அதிபதியாக ஏற்படுத்தி தேவர்களோடு அந்த ருத்ரர்களையும் சேர்த்து ஆதி அந்தமற்ற அந்த ஈஸ்வரன் தானே எப்பொழுதும் காப்பாற்றி வருகின்றார். அவர்களோடு சேர்ந்ததால்தான், அதாவது இந்த ஏகாதச ருத்ரர்களும் தேவர்களோடு சேர்ந்ததால்தான் அவர்களது எண்ணிக்கை 33 ஆகின்றது. எனவே இந்த ருத்ரர்களுக்கு பரமேஸ்வரனுக்குரியதான ஹவிர்பாகத்தை பெறுவதற்கு அதிகாரமில்லை. எனவே தக்ஷா, யாகத்திற்கு அதிபதியும் மிகச் சிறந்தவருமான மகாதேவரையே பூஜிக்க வேண்டும். அந்த சர்வேஸ்வரனான பகவானே எல்லா விருப்பங்களையும் கொடுக்க வல்லவர் என்று ததீசி முனிவர் வார்த்தைகளை அருளுகின்றார். அதை கேட்டு தக்ஷன் மறு வார்த்தை பேசுகின்றான். முனிவரே, தாங்கள் ஏன் வீண் சிரமத்தை அடைகின்றீர்கள்? ஆவோ ராஜானம் என்ற வேத மந்திரத்தால் ருத்ரனுக்கு ஹவிர்பாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால் எனது யாகத்தில் எந்த ருத்ரனையாவது நான் பூஜிக்கின்றேன். எல்லா ருத்ரர்களுக்கும் ஒருவருக்கொருவர் ஏற்றத்தாழ்வு இல்லை. ஆகவே எனது விருப்பப்படி அவர்களில் ஏதாவது ஒரு ருத்ரன் என் பூஜைக்கு உரியவரே அன்றி வேறு யாருமல்ல என்று தக்ஷன் வார்த்தையை கூற, அதை கேட்டு தத்துவார்த்தங்களை அறிந்த அந்த ததீசி மகாமுனிவர் கூறுகின்றார், ஓ தக்ஷா, ருத்ரன் என்ற பெயரின் பொருளானது யாகத்திலும் அப்படியே முருகனிடத்திலும் எல்லோருக்கும் தாபத்தை செய்யும் ஜுவரத்திலும் பொருந்தி இருப்பது பிரசித்தமல்லவா? மேலும் அப்பொருள் சாரூபிய பதவியை அடைந்திருக்கும் பூதகணங்கள், பாதாள லோகங்களுக்கு கீழ்பாகத்தில் உள்ள காலாக்னி ருத்ரர், ஹாடகேஸ்வரர், கூஷ்மாண்ட ருத்ரர் இவர்களுக்கும் பொருந்தி இருக்கின்றது. என்றாலும் ருத்ரன் என்ற பெயரானது யோகப் பெயராகவும் ரூடியாகவும் பூர்ணமாய் சிவபெருமான் ஒருவருக்கே பொருந்தி இருக்கின்றது. எனவே மகேஸ்வரனுமான சாக்ஷாத் பரமசிவனையே பூஜிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட மகாருத்ரர் தான் சர்வலோக பிதா ஆகின்றார். ருத்ராத் பிரவர்த்ததே என்று ஆரம்பிக்கின்ற வாக்கியம் ருத்ர ஹிருதய உபனிஷத் இதனை கூறுகின்றது. பிதரம் மகேரம் என்று ஷரபோபனிஷத்து கூறுகின்றது. இதம் பித்ரே என்று ஆரம்பிக்கின்ற ருக் மந்திரம் ருத்ரஸ்ய வர்தனம் என்று நிறைவடைந்து ருத்ரரே, அந்த மகாருத்ரரே சர்வலோக பிதா என்று பிரமாணங்களை காட்டி நிற்கின்றது. அந்த மகாருத்ரரே பரமாத்மா ஆவார். இதனை ருத்ர ஹிருதய உபனிஷத், ஜாபால்ய உபனிஷத் வாக்கியங்கள் எடுத்துரைக்கின்றன. ஆத்ம நிலையும் அந்தராத்ம நிலையும் பிரம்ம விஷ்ணுக்களுக்கு இடையில் மாறிக்கொள்வதையும் பரமாத்ம நிலை மாத்திரம் சிவபெருமானை விட்டு விலகாமையும் இந்த உபனிஷத்துக்களிலே நாம் காணலாம். அந்த மகாருத்ரரே மற்ற இருவரையும் சம்ஹரிப்பார். யஸ்ய பிரம்மச்ச என்று ஆரம்பிக்கின்ற கட்டோபனிஷத் வாக்கும் திரையம்பகே நானுஷ்டுபேன மிருத்யுஞ்சயம் தர்ஷயதி என்கின்ற திரிபுராதாபி உபனிஷத்து வாக்கும் பிரம்மானந்து என்று ஆரம்பிக்கின்ற சித்தாந்த சாராவளி வாக்கும் அன்னம் பிரம்மா ரசோ விஷ்ணுர் போக்தாட்சைவ மகேஸ்வரா என்ற மந்திரமும் பிரமாணமாக அமைகின்றது. அந்த மகாருத்ரரே பரத சாஸ்திரத்தாலும் பரம் என்று வந்திக்கப்பட்டவர். அந்த மகாருத்ரனை நாராயணன் மீறமாட்டார். பிரணவ பீட்டத்தில் இருப்பவரும் பிரணவ திருமேனி உடையவரும் பிரணவ பொருளாய் உள்ளவருமான சிவபெருமான் ஒருவருக்கே தேயத்துவம் என்பது சொந்தம். அவர் ஒருவரே வணங்கப்பட வேண்டும் என்று ருத்ர மகிமை என்று பிரம்மவித்தை முடிகின்றது. மும்மூர்த்திகளுக்கும் மேலான சமானாதிக ரஹிதர் ருத்ரமூர்த்தியே என்று விளக்கி காட்டப்படுகின்றது. இவற்றால் இனி எதனால் ஓங்காரன் எனப்படுகின்றான் என்று தொடங்கியது முதல் இதனால் மகாதேவன் எனப்படுகின்றான் என்பது ஈராக நிரூபிக்கப்பட்ட சர்வ லட்சணங்களும் மகாருத்ரராகிய ஸ்ரீ பரமேஸ்வரரையே பற்றியுள்ளன என்பதும் அவரது காலகண்டம், திரிநேத்திரம், சதுர்புஜம், மான், மழு, மங்கை பாகம் முதலிய வேதோக்தமான இலக்கணம் பொருந்திய சிவஸ்வரூபத்தையே
எல்லாவற்றையும் பரித்தியாகம் செய்து கொண்ட சந்நியாசிகளும் கூட உபாசிக்க வேண்டும் என்று ஸ்ருதி சகல ஐயங்களும் அற நிச்சயிக்கப்படுத்துகின்றது. தியேய பொருளாகிய துரிய ருத்ரமூர்த்தியின் உபாசனையால் கிடைக்கத்தக்க பேறுதான் மோக்ஷம் என்று அந்த மகாருத்ரர் இந்த நீ சொல்கின்ற ருத்ரர்களுள் ஒருவர் அல்லர், அவர் துரிய ருத்ரமூர்த்தி என்று விளக்குகின்றார். அதர்வணவேத அதர்வசிர உபனிஷத்து ருத்ரர் ஒருவரேயாம் என்பர் என்று பிரகாசப்படுத்துகின்றது. இந்த உண்மையை ருத்ர ஏகத்வமாகுகு என்று விளக்குகின்றது. எனவே ருத்ரர் அந்த மகாருத்ரராகிய சிவபெருமான் ஒருவரிடத்தேதான் ஏகத்துவம் உள்ளது என்பது ஸ்ருதியின் இதயமாயிற்று. அவர் விஸ்வ காரணராகவும் விஸ்வஸ்வரூபராகவும் விஸ்வ அந்தர்யாமியாகவும் விஸ்வாதீரராகவும் விஸ்வசேவியராகவும் பரமசாந்தராகவும் பரமசாந்தியை கொடுப்பராகவும் இருப்பதால் அவரை முக்தி ஸ்வரூபர் என்று பெரியோர்கள் அழைக்கின்றனர். அவரோடு ஐக்கியமடைவதுதான் பரமுக்தி. ஐக்கியம் என்பது இரண்டு தனி முதல்கள் வெவ்வேறாக இருந்து பின்பு ஒன்று கூடியது அல்ல. அனாதியே சிவத்தோடு அனன்யமாய் அத்துவிதப்பட்டிருந்தும் மலத்தில் கட்டுண்டிருந்த ஆத்மா கட்டுவிட்டு சிவத்துவம் அடைந்து அருள் நிறைவில் அழுந்தி ஒன்று இரண்டு எண்ணாமல் சும்மாயிருக்கும் அறிவுமயமான சுத்தாத்வைத சித்தி என்ற இன்பாதீத பரிபூரண நிலை அது. அதைத்தான் ஆணவத்தோடு அத்துவிதமானபடி மெய்ஞான தாணுவினோடு அத்துவிதம் சாரும் நாள் எந்நாளோ என்று தாயுமான சுவாமிகள் குறிப்பித்து அருளுகின்றார் என்று ததீசி முனிவர் கூறுகின்ற இதனை கேட்டு தக்ஷன் மறுபடியும் கேள்வி கேட்கின்றான். சிருஷ்டி ஸ்திதிகளை செய்யும் பிரம்ம விஷ்ணுக்கள் முதல் கடவுளர் அல்லராக இருக்க அழித்தல் தொழிலை செய்யும் ருத்ரன் மாத்திரம் எவ்வாறு முதற்கடவுள் ஆக நிற்கின்றான் என்று கூறுக என்று தக்ஷன் கேட்கின்றான். அதற்கு ததீசி முனிவர் விடை சாற்றுகின்றார். பிரம்மர்களின் சிரங்களை பெருமை பொருந்திய அந்த முடிவிலே சம்ஹார காலத்திலே தலைமாலையாக அணியும் பதிதான் சிவபெருமான். அத்தகைய பதியாகிய சிவபெருமானினுடைய இரண்டாகிய பாதங்களை தியானித்து ததீசி என்ற அந்த தவ மகாமுனிவர் கூறி அருளுகின்றார். தக்ஷனே, ஏகவஸ்துவாகிய ருத்ரமூர்த்தியை பிரம்ம விஷ்ணுக்களாகிய இருவரோடு சமத்துவம் பண்ணி நீ எண்ணிய தன்மையினாலே சிவபரம்பொருளை முழுமுதல் பொருள் என்று நீ மனத்தில் கொள்ளவில்லை போலும் மகாருத்ரமூர்த்தியாகிய அவரே முழுமுதல் பொருள் ஆவதும் உனக்கு நன்கு தெரியும்படி நான் சொல்கின்றேன், கேட்டுக்கொள். ஆதியும் அந்தமும் இல்லாத நமது கடவுளுக்கு உரைக்கப்படுகின்ற நாமமும் உருவமும் யாதாயினும் ஒரு செயலும் எதுவுமே இல்லை. இந்த உண்மை நெறியை எண்ணில்லாத வேதங்கள் யாவும் அறுதியிட்டு கூறுகின்றன. அப்படி உருவமும் நாமமும் தனக்கென்று ஒரு கிரியையும் இல்லாத சிவபரம்பொருள் அனாதியே ஆணவ இருளாகிய மூடத்துள் அழுந்தி கிடந்த உயிர்கூட்டத்தின் வலிய வினையை கர்மங்களை தமது அருட்சக்தியால் நீக்கும் பொருட்டு தமது உள்ளத்தில் நினைந்து பெரும் கருணை கொண்டு உருவத்தையும் செயலையும் விளங்கிய பெயரையும் சிருஷ்டி ஆரம்ப காலத்திலே தம் ஆணையாகிய சிவசக்தியால் தரித்து கொண்டு ஒடுங்கியிருந்த அத்தனையையும் முன்போலவே புனர்வுற்பவம் செய்கின்றார். அப்படி புனர்வுற்பவம் செய்யும் காலத்திலே பிரம்மா முதலான தேவர்கள் யாவரையும் முன்பு போலவே படைத்து பின்பு அவர்களுக்கு ஏற்ற பழமையாகிய சிருஷ்டி முதலான தொழில்களை கொடுத்து அவைகளை நடாத்தும் முறைகளையும் உபதேசித்து சம்ஹாரத் தொழிலை மட்டும் தமக்கு என்று எடுத்துக்கொண்டு சிவபரம்பொருள் அருளுகின்றார். ஏனென்றால் அந்த சம்ஹாரம் என்ற தொழில் உயிர்கள் அனைத்தையும் ரட்சிக்கின்ற பரமபிதாவாகிய தம்மாலன்றி தம் மைந்தர்களாகிய தேவர்களால் அது முடியாது. எனவே எமது பிதாவாகிய சிவபெருமான் சர்வ சம்ஹார தொழிலை தம்மிடத்தை வைத்து கொண்டார். அந்த நாளில் தேவர்கள் அனைவரும் எம்பெருமானினுடைய திருவடியிலே சென்று வணங்கி எங்களுக்கு சிருஷ்டி முதலான இந்த தொழில்களையெல்லாம் தந்து அருளினீர்கள். யாம் அவற்றை செய்வதற்கு வலிமை உடையவர்கள் அல்லர். இந்த பாரம் எங்களை விட்டு எப்பொழுது தீரும் என்று விண்ணப்பித்து நிற்கின்றார்கள். அவர்களுக்கு எம்பெருமான் கூறுகின்றார், உங்களுக்கு ஆயுள் பரியந்தம் அது எத்துணை காலமோ அத்துணை காலம் அளவும் நீங்கள் இந்த தொழில்களை செய்து வாருங்கள். இந்த தொழில்களை பாரம் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள்.
தூய்மையான மந்திரபூர்வமாக விபூதியை உண்டாக்கி அதனை வணங்கி அதனை உடம்பிலே அணிந்து ஸ்ரீபஞ்சாட்சரத்தை சிந்தியுங்கள். அப்படி செய்யும் பொழுது இந்த தொழில்களை தாங்கும் வலிமை உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் மாட்டு முன்னமே உள்ளனவாகிய நம்முடைய கலைகள் நீங்கள் காண முடியாதபடி இருந்து நீங்கள் காணாதவற்றை காட்டி உங்களுடன் நின்று அருள் செய்யும். நம்முடைய கலைகளின் அருளால் நீங்கள் இனி இந்த தொழிலை செய்து வாருங்கள், நன்மை அடையுங்கள் என்று நம்பராகிய சிவபெருமான் அருளிச் செய்தார் அந்த எல்லா தேவர்களுக்கும். அதோடு அத்தேவர்களை கொண்டே எவ்வகையான தொழில்களையும் தாமே செய்வித்து இறுதியில் உள்ளதாகிய சம்ஹாரம் என்கின்ற ஒரு தொழிலையும் எம்பெருமானே செய்து அருளுகின்றார். மற்றைய தொழில்களையெல்லாம் தேவர்களை அதிஷ்டித்து நின்று செய்கின்றார். மகாசம்ஹார தொழிலை தாமே செய்கின்றார். எனவே பஞ்சகிருத்திய கர்த்தா என்பது சிவபெருமானே ஆவார் என்று பழைய வேதங்கள் கூறுகின்றன. எனவே சிவபெருமானை வணங்குகின்றவர்கள் திரிமூர்த்திகள், திரிமூர்த்திகளாலும் வணங்கப்படுகின்றவர் சிவபெருமான். பிரம்ம விஷ்ணுவாதிபிகி சேவ்யம் என்று பஞ்சபிரம்ம உபனிஷத்து கூறுகின்றது. சிவம் சர்வேஸ்வரம் என்று மகா உபனிஷத்து கூறுகின்றது. சதாசிவம் பிரம்மாதி வந்திதம் என்று நிருசிம்ம பூர்வதாபி உபனிஷத்து கூறுகின்றது. சர்வஸ்ய சரணம் என்று ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து கூறுகின்றது. சிவ ஏகோ தேயக என்றும் அதர்வசிகா உபனிஷத்து கூறுகின்றது. ஏகோ ருத்ரோ தேயக என்று ஷரபோபனிஷத்து கூறுகின்றது. இன்னும் நாராயண உபனிஷத்தும் அதர்வசிகோ உபனிஷத்தும் பஸ்மஜாபால உபனிஷத்தும் கூறுகின்றன இதே கருத்துக்களை. மூவரும் 33 மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான் என்று திருவாசகம் இதனை செப்புகின்றது. சதாசிவ பெருமானே பஞ்சகிருத்தியங்களையும் செய்வர் என்று பஞ்சகிருத்திய நியந்தாரம் என்று பஞ்சபிரம்மோபனிஷத்து கூறுகின்றது. பஞ்சகிருத்திய சம்பன்னக என்று ஆரம்பித்து அவர் பசுபதியே என்று ஜாபாலிய உபனிஷத்து கூறுகின்றது. அயன் முதலிய மூவர்க்கும் முறையே படைப்பு முதலிய மூன்றனுள் ஒரோ ஒன்று சிறப்பு தொழிலும் ஏனைய பொது தொழிலுமாம் எனவும் மகேஷன் சதாசிவன் இருவருக்கும் முறையே மறைப்பும் அருளும் சிறப்பு தொழிலும் ஏனைய பொது தொழிலுமாம் என்று சிவஞான மகாபாஷ்யம் பிரமாணம் கூறுகின்றது. எனவே மும்மூர்த்திகளுள் ஒருவரான ருத்ரன் வேறு, மகாருத்ரரான சிவபரம்பொருள் வேறு. நம்மரவரே மூவரன்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரன்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே என்ற திருவாசகம் இதனை செப்புகின்றது. திரிமூர்த்திகளிலும் சிவபெருமானிடமே ஒடுங்கித் தோன்றுவார்கள் என்று எண்ணற்ற உபனிஷதங்கள் வாயு சம்ஹிதை முதலியன பிரமாணம் கூறுகின்றன. 3 மூர்த்திகளிலே ஒருவரான ருத்ரர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அவரிடமிருந்து சிவநாம ரூபாதிகளை பெற்றார் என்பது வாயு சம்ஹிதையில் பெறப்படுகின்றது. அந்த மகாருத்ரரான சிவபரம்பொருளே சர்வத்துக்கும் காரண ஸ்வரூபர் என்று ருத்ரஹிருதய உபனிஷத்து கூறுகின்றது. காரியம் விஷ்ணுகு, கிரியா பிரம்மா, காரணம் து மகேஸ்வரக என்று கூறுகின்றது. மோக்ஷநாடிக்கு தெய்வம் ருத்ரனே என்று ஸ்ரீ ஜாபால தர்ஷனோ உபனிஷத்து பிரமாணம் கூறுகின்றது. யோகிகளுக்கு சரீரத்தை தளர்த்த உதவும் ரேச்சக வாயுவின் தெய்வமும் ருத்ரனே என்பது தியானபிந்து உபனிஷத்து கூறுகின்ற வாக்கு. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.